ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 4ஆம் நாள் அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை. இன்று முழுவதுமே அமாவாசை திதி, சித்திரை நட்சத்திரம். அமாவாசை திதி வர்றதுனால தர்ப்பணம் கொடுக்கறவங்க கரெக்டா தர்ப்பணம் கொடுங்க, ஓகேங்களா? இன்று முழுவதுமே சித்தயோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும், மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த சில விரயங்கள் இருக்கு. அதே நேரத்தில் எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு. கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்குங்க. தொழிலில் சில நபர்கள் முதலீடுகள் எல்லாமே பண்ணுங்க. ஒரு வேலை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பயணம் இன்னைக்கு இருக்கு. ஓம் கமலதாரிணியை போற்றி போற்றி இந்த ஸ்லோகத்தை மனசுல ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தொழிலில் லாபங்கள், வியாபாரத்தில் லாபங்கள், புதிய பொறுப்புகள் அனைத்துமே உங்களுடைய கைகளுக்கு சேரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓம் ஆறுமுகனே போற்றி போற்றி இந்த ஸ்லோகத்தை மனசுல ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடு வாங்கலாமா, வாகனங்கள் வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் தாயின் மீது அதீதமான பாசம் வெளிப்படும். அம்மாவை பார்க்கறதுக்காக ஒரு பயணம் போவீங்க. சில நபர்கள் தொழில் சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க, சரிங்களா? அந்த பயணத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் குருவே நமக இந்த ஸ்லோகத்தை மனசுல ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு முயற்சிகளில் வெற்றிகள், ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கொடுப்பீங்க. நீங்க கலைத்துறை மேல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதிய தொழில் புதிய ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அதற்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். வீட்டில் திருமணம் சார்ந்த சில விஷயத்துல முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ஓம் தாமோதரா போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத ஒரு தனவரம் இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க, சரிங்களா? தொழில் சார்ந்த விஷயத்துக்கு எதிர்பாராத ஒரு பயணம் இருக்கு. தொழிலில் சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்னைக்கு மனசுல சிறு சிறு குழப்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகா சாதிச்சிருவீங்க. எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ராமநாம ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வாழ்க்கை துணைவிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த சில விஷயங்களை எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே நடக்கும். கூட்டுத்தொலை சார்ந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. ஃப்ரெண்டு ஒரு வேலை இல்லை அப்படின்னு விஷயம் சொல்லியிருந்தானு வச்சுக்கோங்களேன். அவருக்காக சில இடங்கள்ல பேசி அந்த வேலை அவருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவீங்க. ஓம் குருவே நமக இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்போடு உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது. உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்கு. எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கு. அது எதனால தொழில் சார்ந்த சில தொல்லைகள் இருக்குங்க. தொழிலில் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த ஒரு பயணமும் இன்னைக்கு இருக்கு. அப்போ விரயங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல். இது எதுக்குன்னா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குவீங்க. இன்னைக்கு ஆறுமுகனே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் சேரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல லாபம் இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு. ஓம் கமலதாரிணியை போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு முழுவதுமே இருந்துட்டே இருக்கும். நம்ம ஒரு தொழில் பண்றோம், வேலை பண்றோம், இந்த வேலையில நம்ம தெளிவா பண்ணணும், உயர் பதவிகளுக்கு போகணும், இல்ல தொழில் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அதிகப்படியான லாபத்தை கொண்டு வருது. இப்படி இதை சார்ந்த ஒரு எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாமே இருக்கும். நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்று எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வரவு இன்னைக்கு இருக்கு. ஓம் தாமோதரா போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகளை எல்லாமே எடுப்பீங்க. தொழில் சார்ந்த விஷயத்துல புதிய ஒப்பந்தங்கள் கொடுங்க. இடமாற்றம் இன்னைக்கு இருக்குங்க, சரிங்களா? உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு பேச்சின் மூலமாகவே சில தொல்லைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. பேச்சு திறமையின் மூலமாக பழைய கடன் பாக்கியை வசூலிச்சு கொண்டு வந்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் அமைது. எதிர்பாராத ஒரு தனவரம் இருக்கு. குடும்ப நபர்கிட்ட பேசுறப்பையும் சரிதான், வெளிநபர்கிட்ட பேசுறப்பையும் சரிதான், ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. ஓம் நம சிவாயா போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், கூட்டு தொழில முன்னேற்றங்கள், ஆளுமை திறமையை வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைது.
இருந்தாலுமே இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர் சந்திராசம் இருக்கிறதுனால நண்பர்கள்ட்ட பேசுறதையும் சரிதான், வாழ்க்கை துணைவிட்ட பேசுறதையும் சரிதான், ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. இல்லை அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். ஆளுமை திறமை வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எந்த வேலை இருந்தாலும் சேர்ந்தாங்க, ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.